கோலனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலியை பார்த்ததே இல்ல. எது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அம்மா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யோ சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யார் வருது? டேய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. கோலமா? மாமா எங்க? எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. சரி வர கோலம் போட அது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதா. பெறாவிடு தூதா? அஞ்சல மாமன் வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்தா 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீரசாமி, ஏய் அஞ்சல, வைதேகி அனுப்பிச்சலா? இது என்ன? மாமா நான் கோயிலுக்கு வருகிறேன். அம்மா நான் தோப்புக்கு போறேன். அம்மா நீ பொட்டு வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராஜா, இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத. ஏன்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? உன் கண்ணு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு சொல்லலடா, நீ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுத, அதை பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டுடும் சொல்ல வந்தேன். அட என்னம்மா, ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல பொட்டு வைக்கிறியே, உன் நெத்தியில அப்பா பொட்டு வைக்கும் போது நீ எப்படி சிரிச்ச? ஐயோ 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 ஐயோ, என்ன மாதிரியே கண்ணத்துல குழி விழுது. பொட்டு வச்சதாரு யாரு யாரு, அன்னையே வட்ட முகத்துல தொட்டு வச்சதாரு யாரு, கட்டி வச்சதாரு யாரு யாரு, தாலிய சங்கு கழுத்துல கட்டி வச்சதாரு யாரு, தந்தை கொடுத்த தங்க கொலுசு சந்தம் படிச்சு தந்தான பாடுதே, கண்ணம் வச்சதாரு யாரு யாரு, கண்ணம் வச்சு அன்னை மனச கொள்ளை கொண்டதாரு யாரு, தந்தையுங்க பேரு பேரு பேரு, சொல்லத்தான் அன்னை மனசுல சந்தோஷத்தை பாரு பாரு. ஏய் செல்வி, ஏய் ஏய் போறா. வட்டிக்கிட்டியா? அம்மா அஞ்சலியை தூக்கிட்டு போறா. ஏய் அஞ்சல நில்லு, இங்க வாடி. உனக்கு ரொம்ப லொல்லா போச்சு. இது என்னன்னு தெரியுமா? செல்வி எழுதின லெட்டர், மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர். இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கிற, புரியுதா? எங்கடி ஓடுற வெள்ள கழுத? வா.
அது எப்படி கரெக்டா வைதேகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ? நான் கொடுத்தா மாத்திரம் வாங்கிக்கவா மாட்டேங்கிற? இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட குடுக்கற. நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன். புரியுதா? குடுக்கல இந்த குச்சி பேசாது. முனியப்பனோட அருவாதான் பேசும். குழம்பு வச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஏராசப்பு செல்வி அஞ்சலே தூக்கிட்டு போயிட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க வேண்டாமா? டேய், யார் என்ன செஞ்சாலும் அஞ்சல தன்னோட காரியத்துல தான் கண்ணு கருத்துமா இருப்பா. பாவி, என் காதல மண்ணிய போடுறேன். என் மனசுக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் அஞ்சல ஒட்டுவா, இல்லனா என்கிட்டே திரும்ப வந்துருவா. பாத்தியா சொன்னேன்ல. லெட்டர் காணா, மீண்டும் தோல்வியா? அஞ்சல திருப்பி என் கையில கிடைச்ச நீ சூப்பு தாண்டி. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனால தான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னா சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளைக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரபுரி ஜல்லிக்கட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் அமைதியா இருங்க. வழக்கமா சுந்தரபுரி ஜமீன்காரவங்க எல்லா கடையிலும் அடைக்கப்படுவாங்க. இந்த வருஷமும் போட்டிக்கு 7 ஜமீன்காரங்க வந்திருக்கு. போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போகுது பொதுப்பு ராமமச்சான் காண. தைரியம் இருக்கிறவங்க புடிங்க. அடைக்கப்பட்டாங்க. சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அடுத்து வரப்போகுது சோளங்குருணி சிங்கக்காரன். சோளங்குருணிக்காரையை பிடிச்சி தூள் பறக்கி விட்டாங்க. அடுத்து அலங்காநல்லூர் மணிக்காரன். அடைக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் வந்த எல்லா காலங்களையும் சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. எப்ப வரப்போகுது பாரப்பட்டு ஜமீன் யுவராஜோட ராஜகால. அடக்க முடியாம தோற்கிறாங்க சுந்தரபுரி ஜமீன்காரங்க.
வழிபாடுகளையே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ், உன் காளையை நான் அடக்கிறேன். யுவராஜ், எங்க மண்ணு கூட மானம் இருக்கு, எங்க ஊர் பொண்ணுங்கள் கூட வீரம் இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோகியதை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. டேய் ஐயா, 2 அண்டாவுல தண்ணி கொதிக்க வை. தேய்ச்சிக்க என்ன கொண்டா? ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்ன தேய்ச்சி குளிக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிழமையும். நான் சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ தலை முழுகல. சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கழுவிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். அந்த ராஜகுமாரன் தம் மண்ணுக்கும் மானம் இருக்கு என் மானத்தையே வாங்கிட்டான். சேலைக்கு கூட வீரம் இருக்கு என் வீரத்தையே சோதிச்சுட்டான். அந்த ராஜகுமாரன் மண்ணோட மானத்தை நான் வாங்கி ஆகணும். நாச்சுமுத்தண்ண, ஏன் அப்படி செஞ்சீங்க? கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இவன் பேத்தி அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பா. அது வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சிருமேன்னு இவனே அவளை வெட்டி சாச்சிருப்பான். அத பாருங்க, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. நிறுத்துங்க. யாருகிட்ட என்ன பேசுறோம் தெரிய வேணா தங்கராசு. அறிவு கிட்ட தரமா ஏதோ பேசிட்டு தாத்தா,
என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மைன்னா நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. இவங்க கையில சித்திரவதை போட்டு என்ன சாக விட்டுறீங்க தாத்தா. என் மானத்தை காப்பாத்துங்க தாத்தா. எந்த கையில எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தீங்களோ அதே கையால எனக்கு கொன்னுடுங்க தாத்தா. கொன்னுடுங்க. என் மானத்தை காப்பாத்துங்க. என் மானத்தை காப்பாத்துங்க தாத்தா. இந்த ஊரோட பேரை காப்பாத்த, இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை என் கை தண்டிச்சே தீரும். பொண்ணுங்க மேல சுண்டு விரல் பட்டா கூட இந்த ராஜகுமார விட மாட்டான். சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி, தபால் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பந்தத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சிட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால். தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ?
காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. ராசப்பு ராசப்பு என்னடா பம்பிக்கிட்டு வர? ராசப்பு உனக்கு உடம்புல எங்கெல்லாமோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராசப்பு மூஞ்சி. ராசப்பு உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மரத்தி. அம்மா விட்டா சிலையா வச்சிருக்க போடுங்க. ராசப்பு நான் என்ன சொல்ல வந்தேன் ஏன் சொல்ல வந்தேன் தெரிய வேணாமா? என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா தோழா, எலும்பு தோழா, அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடிதான் சொல்லுகிறேன், அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதல் ஆகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காலியாகும். காதலா காவலா காலியோ. கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். டிங்கிரி டக்கடிங்காலா. செல்வி, நீயா? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு காவல் காக்க வந்த மாமா. யாருக்கு யார் காவல் காக்குறது? போ வீட்டுக்கு போ. போன டிங்கிரி டக்கடிங்காலா. செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்கார். காசு வச்சிருக்கியா? 1 ரூபி. 1 ரூபா. செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, நான் பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. ராமசாமி, அப்பசாமி, குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொன்னுசாமி, தண்ணி கொண்டு வரேனே. பொன்னுசாமி, துரைசாமி, குருசாமி, ஐயப்பசாமி, இன்னும் வேற என்ன சாமி இருக்கு? ₹1. இந்த ₹1 காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமாரன் என்ன இழிச்சவாய் நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடேய், அத அங்க போய் மாட்டு. இது எங்க இருந்து எடுத்த? உண்டியில இருந்து குலுக்கி எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியில இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவே? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ.